அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3-4 வாரங்களாக சீமானின் சின்னம் என்ன, நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் என்ன என்று சொல்லி சமூக ஊடகங்களிலே வலைதளங்களிலே ஒரு பேசுபொருளாக இருந்தது. சமூக ஊடகங்களிலே மட்டுமல்ல, நாட்டுல தெருக்கள்ல, ஊர்கள்ல, மக்கள் நடமாடும் இடங்கள்ல, தேனிரகங்கள்ல, பேருந்து நிலையங்கள்ல எங்கேயாவது 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா கேட்கின்ற முதல் கேள்வியாக சீமானின் சின்னம் என்ன, நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கின்ற, நலம் விசாரிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு உரையாடல் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அப்படியான கேள்விகளுக்கு, அப்படியான பேச்சுகளுக்கு, அப்படியான உரையாடல்களுக்கு எல்லாம் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு சென்னையில செய்தியாளர்களை கூப்பிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கான சின்னமாக மைக் என்று அழைக்கப்படுகின்ற ஒலிவாங்கியை அறிவிப்பு செய்து அதை வெளியிட்டு இருக்கின்றார் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த ஒலிவாங்கி, இந்த மைக் சாதாரண அடையாளம் அல்ல, சாதாரண சின்னம் அல்ல. இதே சீமானினுடைய ஒலிவாங்கி சின்னத்தை தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தி உலகத்திற்கு தான் யார் என்றை காட்டினார். இதே அண்ணன் சீமான் அவர்களுடைய சின்னமான இந்த ஒலிவாங்கி கருவியை பயன்படுத்தி தான் பெரியார் தன்னை யார் என்று உலகத்திற்கு வெளிக்காட்டினார். இதே அண்ணன் சீமான் அவர்களுடைய சின்னமான இந்த ஒலிவாங்கி கருவியை பயன்படுத்தி தான் பெருந்தலைவர் கல்விகண் திறந்த காமராஜர் அவர்கள் தன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டினார். இதே நாம் தமிழ் கட்சியுடைய சின்னமான இந்த ஒலிவாங்கி கருவியை பயன்படுத்தி தான் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கர் பயன்படுத்தினார். இதே அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒலிவாங்கி சின்னத்தை பயன்படுத்தி தான் எம்ஜிஆர் தன்னை யார் என்று உலகத்திற்கு காட்டினார். இதே நாம் தமிழ் கட்சியுடைய சின்னமான இந்த ஒலிவாங்கியை பயன்படுத்தி தான் கருணாநிதி தன்னை யார் என்று உலகத்திற்கு காட்டினார். அப்படித்தான் இந்த உலகத்திற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தத்துவத்தை, நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாட்டை இன்னும் ஆழமாக, இன்னும் வலிவாக, இன்னும் தெளிவாக, இன்னும் வலிமையாக இந்த உலகத்திற்கு பறைசாற்ற போகிறது என்று சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள மத்த கட்சிகள் எல்லாம், அதிலும் குறிப்பாக மாட்டு மூத்திரம் குடிக்கின்ற இந்த சங்கிகள் கட்சியான பிஜேபி கட்சியும், இந்த திருட்டு திராவிட கட்சியும் இன்னும் அதிகமான அச்சத்தில், கவலையில் இன்றைக்கு ஆழ்ந்திருக்கின்றன. என்னமா சதியா ஒரு வேலை செஞ்சானுங்க நாம பார்த்திருப்போம். எழுச்சி பெற்று வருகின்ற அந்த தமிழ் தேசியத்தை, வளர்ந்து வருகின்ற நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்க, அண்ணன் வளர்ந்து வருகின்ற அந்த வளர்ச்சியை தடுக்க அடுத்தடுத்து வரும் காலங்களில் சீமான் அவர்கள் ஆட்சியில் வந்துடக்கூடாது, அதிகாரத்தில் வந்துடக்கூடாதுக்காகவே 7% வாக்குகளை பெற்றிருந்த, 31 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற நாம் தமிழ் கட்சியுடைய சின்னமாக இருந்த, அண்ணன் சீமான் அவருடைய சின்னமாக இருந்த அந்த விவசாய சின்னத்தை முடக்கினானுங்க. எப்படி முடக்கினானுங்க? ஒரு கல்யாணத்துல சீப்பை எடுத்து மறைச்சு வச்சா கல்யாணம் நின்று சொல்லி ஒருத்தவன் எப்படி மறைச்சு வைப்பானோ, அப்படிதான் நாம் தமிழ் கட்சிக்கான சின்னமாக இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கி பயிர்களும், இந்த திருட்டு திராவிட கும்பலும் கைகோர்த்து உள்ளடி வேலை செஞ்சு, கீழாலேயே வேலை செஞ்சு சதியா அதை மடக்கினானுங்க. ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் ஒரு பொருட்டே அல்லன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி பேசிக்கிட்டு வந்தாங்க. பேசுனதோட மட்டுமல்ல, இந்த நாம் தமிழ் கட்சிக்கான விவசாய சின்னத்தை முடக்கின பிறகு இந்த 3-4 வாரங்களும் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் இந்த அயோக்கிய பயல்க அதை கவனிக்கிறதுக்கு தெரியல, கவனிக்கவும் இவங்களால முடியல. அது மட்டுமல்ல, ஆண்டு 100 ஆனாலும் அன்னை தமிழ்நாடு வேண்டும் விடுதலை என்பதுதான் ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மான தமிழனுடைய நோக்கமாகும், இதய துடிப்பாகவும் ரத்த ஓட்டமாகவும் இருக்கிறதுங்கிறத இந்த திருட்டு பயல்க கவனிக்க தவறானுங்க. அதனுடைய விளைவுதான் நாம் தமிழ் கட்சிக்கான சின்னத்தை எடுத்து மறைச்சானுங்க. அப்படி எடுத்து மறைச்சு வச்சாலும் வேற வழியே இல்லை. கண்டிப்பாக ஒரு புதிய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கியே ஆக வேண்டும். அப்படிதான் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்த ஒரு கட்சிக்கும் பொருந்தி போகாத, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே பொருந்தி போகின்ற, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே 100% இணைந்து இணங்கி போகின்ற ஒரு சின்னமாக ஒலிவாங்கி சின்னம் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சின்னத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது வெளியிட்டாங்க. இப்ப அப்படி வெளியிட்ட கையோடு சூட்டோடு சூடாக நாளை மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட பரப்புரை பயணத்தையும் அதற்கான திட்டத்தையும் அண்ணன் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படித்தான் நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், திங்கள் சந்தை போன்ற பகுதிகளில் எல்லாம் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க.